நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஒரு பெரிய மேங்கோ டிசைனாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன சொன்னேன் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட்டு ஒரு எஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சி போட்டுக்கணும்னு சொன்னல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்படி கொஞ்சம் நல்ல லென்த்தாக கொண்டு வந்துட்டு எப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு சி போடணும்னு சொன்னால. ஸோ அகெயின் இதிலிருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னோம், இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் கொடுக்க சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் மாதிரி இப்படி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மேங்கோ டிசைன் கிடச்சிருச்சா? ஸோ இப்போது இதில் அகெயின் இதில் பண்ணோம்ல அதே மாதிரி மேலே கொஞ்சம் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு கீழே 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். நான் இதில் குட்டி குட்டி மேங்கோஸ்லாம் போட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால ப்ராக்டிஸ் கோன்லேயே எட்ஜஸ் வந்து ஷார்பன் பண்ணியிருக்கேன். இது எப்படி நீங்கள் ஷார்பன் பண்ணுறதுங்கிறதுமே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இதுக்கு உள்ளே நம்ம ஸ்பைரல் போட்டு அதை சுற்றி ஒரு ஹம்ஸ் மாதிரி கொடுத்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம காட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, குட்டியாக ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இதை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். அகைன் இங்கே ஒன்று, இங்கே அகைன் ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இதை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். அகெயின் அதே மாதிரி இங்கே திரும்ப ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இதை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் ஃபில்லிங்ஸ் பார்டர்ஸ் டெக்ஸ்டில் கொடுத்தீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இல்லை நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது நான் உங்களுக்கு இன்னும் நான் சொல்லலை, நெக்ஸ்ட் கிளாஸில் வரும். பட் நான் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு காமிப்பேன். நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங்ஸில் நான் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைனில் நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அகெயின் ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு அதை சுற்றி திரும்ப ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். அகெயின் திருப்பி ஒரு ஸ்பைரல், அதை சுற்றி ஹம்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் நோட்டில் போடாட்டியும் ஓகே, தனியாக A4 ஷீட்லேயாவது நீங்கள் போட்டு அனுப்புங்க. அட்லீஸ்ட் நான் சொன்னதில் பேசிக் எலமெண்ட்ஸும் டிசைன்ஸ்க்கு ஒரு 4 டிசைனாச்சும் எனக்கு போட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா தான் எனக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். பட் மெஹந்தியை நீங்கள் கோன் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தான் கை ரொம்ப உங்களுக்கு ஷிவரிங்காக அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கை பெயின் இருக்க தான் செய்யும். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பெயின் கை பழகிட்டு உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பரில் போடும் போதுமே உங்களுக்கு கை ஷேக் ஆக தான் செய்யும். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கையிலலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஷேக் ஆகும். நம்ம கையில் போடும் போதே உங்களுக்கு வந்து ஷேக் ஆகுறது தெரியும். மித்தவங்களோட கையிலலாம் நீங்கள் போடும் போது நல்லாவே உங்களுக்கு தெரியும். நான் இப்போது ஒரு கையில் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் போட்டுட்ருக்கேன், அதனால் எனக்கு ஷேக் ஆகுறது வேறு. பட் நீங்கள் தனியாக ஒரே கையை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஷேக் ஆகுறது நல்லா தெரியும். ஓகேவா? அதனால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். மினிமம் ஒரு டிசைன் இப்போது நீங்கள் பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸாவது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெக்கார்ட் நோட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பர் தான். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிசைன்ஸ்க்கு 4 டிசைன்ஸாவது நீங்கள் போட்டு எனக்கு நீங்கள் இமேஜஸ் அனுப்பி ஆகணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் என்றைக்கு போட்டு அனுப்புறீங்களோ நீங்கள் அன்றைக்கி சர்டிஃபிகேட் என்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேட்சுக்கு தான் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துருக்கோம். 25 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாகவும், நெக்ஸ்ட்டு என்ரோல் பண்ண ஒரு 100+ மெம்பர்ஸ் 178 180 சம்திங்கோ நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம 199க்கு நெக்ஸ்ட் பேட்ச்லாம் உங்களுக்கு 1599 வரும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ கம்மியான ரேட்டில் கொடுக்குறோன்னு தயவு செஞ்சு
ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த மேங்கோ போட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி ஒரு லீஃப் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இப்படி இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இப்போ இதை டார்க்கன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஹம்ப்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா, ஏன்னா ஹம்ப்ஸ் தான் மெயின். உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் டிசைன்ஸ் நீங்கள் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் சிஸ்டம் போடுற மாதிரி இருக்கும். ஹம்ப்ஸ் லைன்ஸ்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹம்ப்ஸு, லைன்ஸு, சர்க்கிளு, அப்புறம் ஷேடிங்கு, இதெல்லாம் பேசிக் எலமெண்ட்ஸை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?